நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தத்தோட ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் பெரிய பெரிய கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க, நமக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தா கூட நம்ம ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. வெண்பா வேற போயிட்டு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கிஃப்ட்ல என்ன இருக்கும் ஏது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ட்விஸ்டா தாங்க இருக்குது. கண்டிப்பா நம்ம வெண்பா பார்த்தீங்கன்னா விஜய், மல்லி, வெண்பா இவங்க 3 பேர் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை தான் வரைஞ்சி நம்ம மல்லிக்கு கிஃப்டா கொடுத்துருக்க போறாங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்ததும் மல்லி ரொம்பவே கண்கலங்க போறாங்க. விஜய் நமக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வரலனாலும் வெண்பா ஒரு கிஃப்ட் கொடுத்து நம்ம ரொம்பவே சந்தோஷப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சந்தோஷப்பட போறாங்க. அது மட்டும் இல்லாம வெண்பாவை கூப்பிட்டு ஹக் பண்ணிக்க போறாங்க. ஏன்னா நீ என் வயிற்றுல பிறக்கலனாலும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்ப எனக்கு ஒரு மகளா இருக்கிற, எனக்கு மகளா இருந்துகிட்டு நீ இவ்வளவு சந்தோஷப்படுத்துற வெண்பா, நீ ஏன் என் வயிற்றுல பிறந்திருக்க கூடாது அப்படின்ற ஏக்கத்தோட நம்ம மல்லி பாத்தீங்கன்னா வெண்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. வெண்பா பாத்தீங்கன்னா மல்லியம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எப்பவுமே நீங்க தான் எனக்கு அம்மா, நான் தான் உங்களுக்கு பொண்ணு, நம்ம 2 பேரும் யாராலையும் பிரிக்க முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் மல்லியம்மா, அந்த ராஜி ஆண்டி, ரஞ்சிதா சித்தி இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அப்பாவோட மனசை ரொம்பவே மாத்துறாங்க. டாடா கண்டிப்பா ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பாரு, ஆனா அவங்க முன்னாடி உங்களுக்கு கொடுக்காம அப்பா மறைச்சிருக்காருன்னா கண்டிப்பா அவங்களுக்கு பயந்துகிட்டு அப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருப்பாரு. நீங்க அந்த பணத்தை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா விஜய் டாடா கூடிய சீக்கிரத்துல தெரிஞ்சுக்க போறாங்க. மல்லியம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா பாத்தீங்கன்னா மல்லிக்கு ஆறுதல் சொல்றாங்க. மல்லி இல்ல வெண்பா எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, டாடா எனக்கு கிஃப்டே வாங்கிட்டு வரனால நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்றாங்க. இதுக்கப்புறம் வெண்பா மல்லி 2 பேரும் பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைமிங்ல விஜய் அவங்களோட ரூமுக்கு போறாங்க. அங்க போனதுமே வெண்பாவை கூப்பிடுறாங்க. ஆனா வெண்பா பார்த்தா இல்லடா நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா சொல்றாங்க. விஜய் என்னடா வெண்பா நம்மள பிரிஞ்சு போயிடுவாள் அப்படின்ற எண்ணம் விஜயோட மனசுக்குள்ள வந்துருச்சுங்க. இதுக்கப்புறமா விஜய் மல்லியை புரிஞ்சுக்கிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா மல்லி எவ்வளவு நல்ல மனசு இருக்கிறவங்க, யாருக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் உதவுவாங்க, இவ்வளவு பணத்தெல்லாம் எடுக்க மாட்டா. அது மட்டும் இல்லாம ராஜேஸ்வரி ஆண்டி நம்ம மல்லி மேல ஒரு தப்பான அபிப்பிராயத்தை ஏத்துக்கிட்டாங்க. அதனால அவை நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி ஒரு தப்பான எண்ணம் மட்டும் தான் அக்காவோட மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு நல்லாவே தெரியுங்க. அது மட்டும் இல்லாம ரஞ்சிதா இப்ப இவ்வளவு பாசமா விஜய் பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்கன்னா எப்படியாவது மல்லியை துரத்திட்டு விஜய் மாமாவை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் ரஞ்சிதா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ராஜேஸ்வரி மூலமா விஜய் மாமா நமக்கு கிடைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ராஜேஸ்வரிக்கு ஒரு வேலை ஆகணும்னா கண்டிப்பா எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நமக்கு என்ன வேணுமோ அதன்படிதான் அவங்க நடப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்காத ரஞ்சிதா மாமாவோட நம்ம ராஜி சித்தி சேர்த்து வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அது ஒருபோதும் நடக்காதுங்க. கடைசி வரையுமே நம்ம மல்லி விஜய் 2 பேர் தான் ஒண்ணு சேர்ந்து வாழ போறாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.